தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது மத்தேயு நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 24 முதல் 28 வரையுள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 24வது வாக்கியம்: பின்பு இயேசு தம் சீடரை பார்த்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். பார்க்குற சமயத்தில் இயேசுவோட வார்த்தை, தெய்வத்தை பின்பற்ற விரும்பும் எவரும் முதல் காரியம் தன்னலம் துறக்க வேண்டும், ரெண்டாவது சிலுவையை சுமக்க வேண்டும். அப்போ தன்னலம் துறப்பது என்று சொல்வது சுயநலத்தை விட்டு நான் என்ன செய்ய வேண்டும், எனக்கு தரப்பட்ட அந்த சுமை, எனக்கு தரப்பட்ட அந்த பாரங்கள், அதை நான் சுமந்து கொண்டு நான் இயேசுவை பின் செல்ல வேண்டுமே ஒழிய வேறு எதுவும் அல்ல. அப்போது தன்னலம் சுயநலத்தை விட்டு நான் வாழ வேண்டும், என்னை மையப்படுத்தி வாழ்வதை விட்டுக்கொண்டு மற்றவர்கள் மேல் அக்கறை, இன்னும் சொல்லப்போனால் பிறரன்பை மையப்படுத்தி நான் வாழ வேண்டும். அப்படி பிறரன்பை மையப்படுத்தி வாழுகிற சமயத்தில் எனக்கு பல பிரச்சனைகள் கடந்து வரும், பல காயங்கள் கடந்து வரும், பல அவமானங்கள் வரும். என் கூட இருக்கிறவர்களே என்னை திட்டுவார்கள், எனக்கு கூட இருக்கிறவர்களே என்னை பழிப்பார்கள், என்னை ஓரம் கட்டுவார்கள். அப்போ எனக்கு கிடைக்கிற பல அவமானங்கள், கஷ்டங்கள், இதான் இந்த சிலுவை. இந்த அவமானங்களும் இந்த சிலுவையும் எடுத்துக்கொண்டு நான் என்ன செய்ய வேண்டும், இயேசுவை பின்பற்ற வேண்டும் ஒழிய உலக பின்னாடி போகிறதோ அல்லது அந்த சிலுவையை கீழே விட்டு இந்த அவமானங்களுக்கு வேண்டாம் சொல்லி ஒதுங்கி வாழ்வதல்ல. நன்மைகள் நான் செய்கின்ற பொழுது, சுயநலமற்ற ஒரு நன்மை நாம் செய்கிற பொழுது நிச்சயமாக உலகத்திலிருந்து பரிசு அல்ல, மாறாக இழிவுதான் கிடைக்கும். 4 பேர் அசிங்கமாக பேசுவார்கள், பிழைக்க தெரியாதவன், ஏமாந்தவன் என்றெல்லாம் சொல்வார்கள். அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும், இயேசுவின் சிலுவையை, அந்த சிலுவையை சுமந்து கொண்டு இயேசுவை பின்பற்ற வேண்டும். அவர் என்ன செய்தார், இயேசு பின்பற்றி என்ன செய்தார், கல்வாரி மலை போய் அங்கு பலியானார். அப்போ என்னை காயப்படுத்துவர்களுக்காக நான் பலியாவதுதான் என்னுடைய அர்த்தங்கள். அப்படி நான் பலியாக எனக்கு விருப்பம் இல்லை என்றால், பலியாக எனக்கு மனசு இல்லை என்றால், இயேசுவை என்னால் சொந்தமாக்க முடியாது, இயேசுவை நான் பின்பற்றவும் இல்லை. அந்த இளைஞனைப் போலவே, செல்வன் இளைஞனைப் போலவே எல்லாம் செய்கின்றேன், ஆனால் இயேசுன ஒரு வார்த்தை, உன்னை எல்லாம் விற்று என்னை பின்பற்றுன்னு சொல்லும்போது அவன் என்ன செய்கின்றான், இயேசு விட்டு அவன் அகன்று போய்விடுகின்றான். நானும் அவனைப் போலவே விட்டு அகன்று போய்விடுவேன். மக்களே, நம்ம சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவரே, உன்னை பின்பற்ற விரும்புகிற நான் என்னுடைய சுயநலத்தை விட்டுக்கொண்டு எனக்கு கிடைக்கிற அன்றாட வாழ்க்கை, எனக்கு கிடைக்கிற பல துன்பங்கள், வேதனைகள் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டு உன்னை பின்பற்றி கல்வாரி மலையில் நீ பலியானது போலவே நானும் பலியாக எனக்கு சக்தியும் கிருபையும் தாரும் ஆண்டவரே சொல்லி மன்றாடுவோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். இயேசுவே, பிறர் அன்பை மையப்படுத்தி வாழ்கின்ற பொழுது எனக்கு கிடைக்கின்ற பல கஷ்டங்கள், நெருக்கடிகள், அவமானங்கள், அதெல்லாம் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய வரத்தை தந்தரலும். மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.